இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா நடிகர் சிம்புவை வைத்து நடத்திய இசை கச்சேரி இணையத்தில் வைரலாகி வருகிறது. அப்படி இணையத்தில் மூலமாகவே ரசிகர்களை குதூகலப்படுத்திய நிகழ்ச்சி என்ன பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். 90s முதல் 2K வரை நடிகர்கள், இயக்குனர்கள் என யுவனின் இசை ஒவ்வொரு இயக்குனரின் கதைகளுக்குள்ளும் வேறுபட்டு உயிரோட்டமாக இருக்கும். செல்வராகவன், ராம், விஷ்ணுவர்தன், வெங்கட் பிரபு, லிங்குசாமி ஆகியோரது படங்கள் வெற்றி பெற முக்கிய காரணமாக இருந்தது யுவன் இசை என்றால் மிகையாகாது. யுவன் சங்கர் ராஜாவை பிஜிஎம் கிங் என்று கூறலாம். மகிழ்ச்சி, காதல், வீரம் என அனைத்து உணர்ச்சிகளுக்கும் தனது பின்னணி இசை மூலம் ரசிகர்களை கட்டிப்போடும் வல்லமை பெற்றவர். காதல் சோகம் என்றால் இளைஞர்கள் மனதிற்கு இன்றளவும் ஆறுதலாக இருப்பது யுவன் பாடல்கள்தான். இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜாவின் பாடல்கள் எவர்கிரீன் ஹிட் என்பதை இசை ரசிகர்கள் நன்கு அறிவர். கடந்த 2 தலைமுறைகளாக தமிழ் திரை இசை உலகில் முன்னணி இசையமைப்பாளராக வெற்றிகரமாக வலம் வரும் யுவன் சங்கர் ராஜா சினிமாக்களுக்கு மட்டுமல்லாமல் அவ்வப்போது ரசிகர்களுக்கு நேரலையாக இசை நிகழ்ச்சியை நடத்தி வருகிறார். அந்த வகையில் உலகின் பல்வேறு நாடுகளில் இசை நிகழ்ச்சிகளை நடத்திய யுவன் தற்பொழுது யுவன் எஸ்டிஆர் என்ற பெயரில் சிங்கப்பூரில் நேரலை இசை நிகழ்ச்சி நடத்தினார். இந்த அறிவிப்பு வந்தவுடன் ரசிகர்கள் மகிழ்ச்சி கொண்டாட்டத்தில் ஆழ்ந்தனர். ஆம், இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா சிங்கப்பூரில் நடத்திய இசை கச்சேரியில் சிம்பு கலந்து கொண்டு பாடப்போகின்றார் என்ற அறிவிப்பு வெளியானதும் சிங்கப்பூரில் உள்ள சிம்பு ரசிகர்கள் செம்ம குஷியானார்கள். ஏற்கனவே சிம்பு மற்றும் யுவன் சங்கர் ராஜா காம்போ எப்போதும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்ற காம்போ. இது மட்டுமில்லாமல் இவர்கள் இருவரும் இணைந்து ஒரு படத்தில் பணியாற்றுகின்றனர் என்றாலே ரசிகர்களுக்கு உற்சாகம்தான். அந்த வகையில் சிங்கப்பூரில் யுவன் சங்கர் ராஜா, சிம்பு இணைந்து பாடிய பாடல்கள் ரசிகர்களை தாறுமாறாக ஆட்டம் போட வைத்தது. இசை கச்சேரியில் பாடுவதற்காக சிம்பு பயிற்சி எடுத்துக் கொண்டிருந்ததை அறிந்து அங்கு ரசிகர்கள் கூட்டம் அலைமோதியது. அப்போது மன்மதன் படத்தில் இடம்பெற்ற மன்மதனே நீ கலைஞன்தான் பாடலை பாடும்போது சிம்பு தான் அணிந்திருந்த ஜாக்கெட்டினை கழட்டி ரசிகர்களை நோக்கி வீசினார். அதனை பிடித்த ரசிகை மகிழ்ச்சியில் துள்ளி குதித்து உடனே அதனை போட்டுக்கொள்ளவும் செய்தார். தனது புதிய படத்திற்காக உடல் எடையை குறைத்து ஒரு டிரான்சிஷன் போல் கம்பேக் கொடுத்து எஸ்டிஆர் வெளியிட்ட பதிவு இன்றளவும் ரசிகர்களை வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. இந்த நிலையில் இந்த மெகா ஹிட் கூட்டணியின் இசை கச்சேரி சிங்கப்பூர் நகரத்தையே இசையின் ஸ்வரத்தில் மீட்டிக்கொண்டே இருக்கிறது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக சௌமியா சந்திரசேகர்.